நீங்க 5 வருஷத்துல என்ன நல்லாட்சி பண்ணீங்க? மகளிர் ஊக்கத்தொகை 28 மாசம் கழிச்சு குடுத்தீங்க. விடியல் பேருந்துன்னு சொல்லி டவுன் பஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா குடுத்தீங்க. ஓகேங்களா? வேற என்ன பண்ணியிருக்கீங்க? நீட் தேர்வ விலக்குறேன்னு சொன்னீங்க. நீட் தேர்வ விலக்குனீங்களா? கிடையாது. அ மதுக்கடை மூடுனீங்களா? கிடையாது. இதுக்கு உடனே இது வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது 2016ல வந்து நாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்க முழு மதுவிலக்கு தரோம்ன்னு சொன்னோம். நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களான்னு மக்களை கேள்வி கேட்கிறீங்க. 2016ல கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுவோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? இப்போ வந்து நீங்க 2016ல ஓட்டு போட்டிருந்தா தான் நீங்க முழு மதுவிலக்கு பண்ணுவீங்களா? இல்ல நான் கேட்கிறேன். அதாவது நேத்து சட்டப்பேரவையில வந்து பதில் உரை கேட்டீங்க. முதலமைச்சர் அவர்கள் எவிடன்ஸோட இன்ச் பை இன்ச்சா பதில் சொன்னாரு. ஓகேங்களா? அதே மாரி நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க வந்து டக்குன்னு வந்து வெளிநடப்பு பண்றீங்க. உங்களோட நோக்கம் எப்போதுமே வெளிநடப்பு பண்றதா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா எதிர்க்கட்சிய வந்து நோஸ் கட் பண்ணணும், எதிர்க்கட்சிய வந்து வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு அவங்க கரெக்டான பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இது வெளிநடப்பு பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம். நேத்து பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னாரு. பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச தொல்லை எல்லாம் ஒண்ணுன்னா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். வெளியில கிளம்பி போய் உடனே ஏஞ்சிட்டாங்க. திமுககாரங்க எல்லாம் கொந்தளிச்சு ஏஞ்சிட்டாங்க. எழுந்திரிச்சு வெளிநடப்புன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு. அவங்க போய் வெளில போய் என்ன ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்றாரு? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே திமுக மட்டும் கொந்தளிச்சுது, அதிமுக கொந்தளிக்கல அப்படின்னு உதயநிதி கேள்வி கேட்குறாங்க. அதிமுக கொந்தளிக்கலன்னா நீங்க அதிமுக தான் போய் கேட்கணும்னு கேட்குறாங்க. அதாவது நெருப்பா அவர் நெருப்பா இல்ல பிஞ்சு போன செருப்பான்னு எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே? சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? அந்த கேள்வியோட அர்த்தம் என்னன்னா, மிஸ்டர் உதயநிதி அந்த இடத்துல கேட்டது பார்ட்டி ஃபண்டுன்னு திமுக மட்டும் கொந்தளிச்சதுக்கான காரணம் என்னன்னு தான் கேள்வி. அதை விட்டுட்டு அமைதியா இருந்த அதிமுக ஏன் கேள்வி கேட்கலங்கிறது கேள்வியே கிடையாது. அழாத அழாத அழாத, நாம அவனுக்கு 3 பேர் இருக்கோம்டா. அழக்கூடாது அழக்கூடாது. முதல்ல அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு ராஜ்மோகன் அவர்கள் பதில் சொல்றாரு. உடனே நாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க அந்த ஸ்பாட்ல தான் இருக்கீங்க, அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. நீங்க அவர் பதில் சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் தான் நீங்களே கிளம்பிருக்கீங்க. உடனே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு நீங்க நக்கலா பேசும்போது அவங்க கம்முன்னு இருந்தாங்கல்ல, அப்புறம் திரும்ப அவங்களுக்கு இருக்கும்ல, இத்தனை நாளா வாயை திறங்க சிஎம் நீங்க வாயை திறந்ததுக்கு அப்புறம் பயந்து ஓடுறீங்க. சரி, வரலாற்றிலே கடந்த 60-70 வருஷத்திலேயே தமிழ்நாட்டோட கடன் 5 லட்சம் கோடி. நீங்க 21லேருந்து 25 வரைக்குமே நீங்க வந்து 5 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. அது எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா? 5 லட்சம் கோடி வச்சு ஒன்றும் யாருக்கும் எந்த பெனிஃபிட் ஆன மாதிரி தெரியல. கவர்மெண்டால ஒண்ணுமே கிடையாது.